திருப்பூர் கேஜி புதூர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி ஏபிஎஸ் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் முதல்வர் திரு ஜி மணிகண்டன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம், என் பேர் மணிகண்டன். ஏபிஎஸ் அகாடமி மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர். எங்களுடைய ஏபிஎஸ் மெட்ரிக் பள்ளி 2009ஆம் ஆண்டு ஏபிஎஸ் சேரிட்டிஸ் மூலமாக தொடங்கப்பட்டது. இந்த ஏபிஎஸ் சேரிட்டிஸின் சேர்மனாக திரு பட்டலிங்கம் ஐயா அவர்களும் அதனுடைய பொருளாளராக திருமதி அம்பிகாவதி பட்டலிங்கம் அவர்களும் உள்ளார்கள். டாக்டர் சரவணகுமார் அவர் தாளாளராகவும் திரு நந்தினி சரவணகுமார் அவர்கள் ஏபிஎஸ் சேரிட்டிஸினுடைய உறுப்பினர்களாகவும் இருந்து இந்த ஏபிஎஸ் அகாடமிக் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பள்ளியானது இயற்கையோடு அமைந்த காற்றோட்டமுடைய ஒரு சுகாதாரமான ஒரு சூழல் கொண்ட பள்ளி அமைப்பு. இங்கு மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான சூழ்நிலைகள் இங்கு அருமையாக அமைத்து தரப்பட்டுள்ளது. சுற்றிலும் மரங்கள் சூழ இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுச்சூழலுடன் வானுயர்ந்த கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இப்பள்ளி. துள்ளி விளையாடும் புள்ளி மான்களாய் குழந்தை செல்வங்கள். இக்குழந்தைகளுக்கு அறிவியல், சமூகம், விளையாட்டு எனும் பயிற்சிகள் மாதிரிகளை கொண்டு சிறப்பாக இப்பள்ளியில் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் யோகா, ஜிம்னாஸ்டிக், எங்கள் பள்ளியினுடைய தாளாளர் தான் தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷனுடைய வைஸ் பிரசிடென்ட். திருப்பூரில் எங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் இந்த ஜிம்னாஸ்டிக் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது போக ஸ்கேட்டிங், கராத்தே, சர்டிஃபிகேட் கோர்ஸ், யோகா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட கிளப் பண்ணி கம்ப்யூட்டர் கோர்சஸ். அவங்க எங்கள்கிட்ட 9th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே எம்ப்ளாய்மெண்ட்டில் பதியக்கூடிய அளவுக்கு சர்டிஃபிகேட் கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொடுக்குறோம். நம்ம குழந்தைகளுக்கு கேஜி குழந்தைகளுக்குலேருந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஃபொனிக்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் இந்த ஃபொனிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கிலீஷோடைய ஸ்போக்கனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபொனிக்ஸ் கொடுக்குறோம் நாங்கள். இது கேஜியிலேருந்து 2nd வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. இதை தாண்டி ப்ளேவே மெத்தட், தீமெட்டிக் மெத்தட். இந்த தீமே மெத்தடில் ஜென்ரல் நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி ட்ராயிங், ஜிகே, ஹிந்தி எங்கள் ஸ்கூலில் சென்டர் இருக்குது. 4th படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் வரிசையாக அந்த ஹிந்தியோடைய கோர்சஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிடுறாங்க. 8th முடிக்கிறக்குள்ள கிட்டத்தட்ட 4 சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிடுறாங்க. மழலை புன்னகையோடு ஆரம்ப கல்வியில் ஆடல் பாடலோடு முழுமையான அர்ப்பணிப்போடும் இளம் சிறார்களுக்கு சேவை மனதுடன் இப்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். குழலும் யாழுமாய் மழலை மொழிகள் குயில் பாடலாய் இப்பள்ளியின் வகுப்பறைகளில் எதிரொலிக்கின்றன. என் பேர் தனுஸ்ரீ. நான் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த ஸ்கூலில் எனக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஏபிஎஸ் ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ஸ்கூலில் ஹெச்எம்எம்மும் கரஸ்பாண்ட் சாரும் பட்டலிங்கம் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 1st ரேங்க்கு எடுப்பேன். நான் பரதநாட்டியம் நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு மிஸ்ஸு கற்றுக் கொடுத்துருக்காங்க. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. ஸ்பெஷல் ட்ரைனிங் ஃபார் 10th and 12th. we have well qualified staffs. நல்ல தரமான ஆசிரியர்கள் பள்ளியில் இருக்காங்க. இதெல்லாம் எங்கள் பள்ளியினுடைய சிறப்பு அம்சம். பள்ளி ஆரம்பித்தது முதல் தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எங்கள் பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். சென்ற ஆண்டு 494 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றோம். இந்த ஆண்டு முதல் முறையாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத உள்ளோம். மாநில அளவில் முதலிடங்கள் பெறுவதற்கான அத்துணை முயற்சிகளும் எடுத்து வருகிறோம். கண்டிப்பாக இந்த ஆண்டு நாங்கள் 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் மாநில அளவில் முதலிடத்தை பெறுவோம். அதற்குரிய ஊக்கமும் ஆக்கமும்
பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. குழந்தை 10வது முடித்து வரும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் 9th 10th சார் பேசுவாங்க, கரஸ்பாண்டன்ட் சார் மாணவர்கள்ட்ட பேசும்போது யார் யார் எந்தெந்த ஃபீல்டில் போகிறீங்க, எதுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு கேட்டு அந்த ஃபீல்டுக்கு தேவையான அத்துணை தகவல்களும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. மாணவர் இன்ஜினியரிங் போகணுன்னு நினைக்கிறானா, இன்ஜினியரிங் ஃபீல்டில் என்னென்னலாம் இருக்குது, என்னெல்லாம் செய்ய முடியும், அதில் என்னெல்லாம் இருக்குது, அதுக்குரிய இன்ட்ரெஸ்டட் வேஸ் எங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் ஸ்கூலில் கொடுக்குறோம். என் பேர் முத்து சௌந்தர்யா. நான் ஏபிசி அகாடமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். க்ரீனரி என்விரான்மெண்ட் இதான் எங்கள் ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டியே. இங்கே ஃபேன் கூட தேவையில்லை. நேச்சருக்கு அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்கிற அந்த காற்றே எங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அவாய்ட் பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம வாயால் சொல்கிறோம், மற்றவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம். ஆனால் அதை ட்ரூவாக நிகழ்த்தி காட்டுற ஒரு பெருமைமிக்க ஸ்கூல் அது எங்களுது தான் நான் ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். இது எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. எங்கள் பள்ளியில் எஜுகேஷனோடு சேர்ந்து இந்த நேச்சர் இயற்கையை மாணவர்கள் ரசிக்கணுன்றதுக்காக எங்களுடைய மோட்டோவே பார்த்திங்கன்னா சேவ் ட்ரீஸ், சேவ் வாட்டர் அண்ட் சேவ் எர்த். என் குழந்தைகளுக்கு அந்த இயற்கையை பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக கொடுக்கணும். எங்கள் ஸ்கூல் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன், பிளாஸ்டிக்ஸ் பேப்பர்ஸ் இல்லாத ஒரு ஃப்ரீ ஜோன் எங்கள் ஜோன். மாணவர்களுக்கு இயற்கை பற்றிய முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் எங்களுடைய மோட்டோவே அப்படி வச்சுருக்கோம். இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத்திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மிக மிக நவீன உபகரணங்களை கொண்டு தண்ணீர், சிமெண்ட் மற்றும் தாது சம்பந்தமான சோதனைகளும் மாணவர்களால் செய்து பார்க்கும் வகையில் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏபிஎஸ்ன்றது ஸ்கூலாக இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக இருக்குது. அதனால இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸை படிங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவங்கள போய் நீங்கள் விளையாடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்து அவங்க ரிலாக்ஸாக இருக்கும்போது படிக்க சொல்லி அவங்கள மோட்டிவ் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் டீச்சர்ஸ். கரஸ்பாண்டன்ட் சார் அப்படின்னாலே ரொம்ப பயமாக இருக்கும். அவங்க கிட்ட போய் பேசுகிறது இதெல்லாம் மற்ற ஸ்கூலில் தான். ஆனால் நம்ம ஸ்கூல் அப்படி இல்லைங்க. கரஸ்பாண்டன்ட் சார் எங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க டேலண்ட்ஸ் வெளிக்கொண்டு வரதுக்கு ஏபிஎஸ் ஃபேமிலி அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸ்டடீஸை விட டிசிப்ளினுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம ஸ்கூல். ஓரலாக லெசன் எடுக்காமல் ப்ராக்டிக்கலில் எடுக்கும்போது எங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகுன்றதை தெரிஞ்சுட்டு எங்கள் டீச்சர்ஸ் அப்படி எடுக்கிறாங்க. ஸோ ஐ லவ் மை ஏபிஎஸ் ஃபேமிலி. நான் இங்கே படிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இட்ஸ் மை ஹெவன். ஐ எம் அ ஃப்ரீடம் கேர்ள் ஹியர். தேங்க்யூ. எஜுகேஷனுக்கு மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸுக்கும் எங்களுடைய பள்ளியில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் உண்டு. கிட்டத்தட்ட 4 உடற்கல்வி ஆசிரியர்கள் இங்கே இருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு இன் அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் லெவல் அச்சீவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இதை தாண்டி ஸ்டேட் லெவல் பிரவீன் மாது 12th ஸ்டாண்டர்ட் அவன் ஸ்டேட் லெவலில் 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 400 மீட்டர்ஸ் அட்டன் பண்ணான். அக்னிஸ்ரீ ஐஸ்வர்யா போல் வால்ட்டில் பண்ணாங்க. தமிழ்நாடு ஹாக்கி டீமுக்காக எங்கள் ஸ்கூலுடைய ஜூனியர் கேர்ள் ஸ்வேதா அண்ட் கார்த்தி தமிழ்நாடு டீமுக்காக ஆடிட்டு வந்திருக்காங்க ஸ்கூல் லெவல் டீமில். எங்கள் ஹையர் செகண்டரி பாய் பிரகாஷ் தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுக்காக பாட்டியாலையில் நடந்த மேட்ச்சில் தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுக்காக ஆடிட்டு வந்திருக்காப்புல. தமிழ்நாடு நேஷ்னல் கேம் ஹாக்கியில் ஸ்வேதா செலக்ட் ஆகிருக்காங்க. அவரை பற்றி ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய வந்துகிட்ருக்கு. ஸோ அதை தாண்டி பேட்மிண்டனில் இந்த தடவை டிவிஷனில் ஆடினோம். நாங்கள் டிடியில் டிவிஷனில் ஆடியிருக்கோம், ஸ்டேட்டு குவாலிஃபை ஆகிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது. உடல் வலிமையும் மன வலிமையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். என் பேர் யசோதா. இந்த ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வரேன். 4th இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். நான் அத்லெட் ஹாக்கி பண்ணிகிட்ருக்கேன். அத்லெட்டில் 800, 1500 அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல் இந்த மாதிரிலாம் போகிறேன். இன்னும் மேலே போகிறக்காக எங்கள் ஸ்கூலில் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. படிப்புக்கு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்க்கும் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் தராங்க.
ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு என்ன வகையான ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணுமோ அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஸ்கூலில் வச்சுருக்கோம். அந்த கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூலில் வச்சுருக்கோம். எங்களோட கிளாஸ் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லேயும் ஃபேன்ஸ் இருக்குது, எல்லா டேபிள்ஸ் நீட்டான டேபிள்ஸ் இருக்கும், நல்ல போர்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிளாஸ் ரூம்ஸ் ஸ்மார்ட் போர்டு வச்சுருக்கோம். நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் லேப்லாம் பார்த்தீங்கன்னா வெல் எக்யூப்டு கம்ப்யூட்டர் லேப்ஸ் கிட்டத்தட்ட 30 கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எங்களுடைய கம்ப்யூட்டர் லேபை பார்த்து தான் அவங்களுடைய கோர்ஸை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வி ஹாவ் அ வெல் எக்யூப்டு கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸ் லேப்ஸ் அண்ட் பயாலஜி லேப். எங்கள் ஸ்கூல் வந்து +2 உடைய ப்ராக்டிக்கல் சென்டராக இருக்குது. அதுக்கு தேவையான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். எங்களோட நோக்கம் எங்கள் பள்ளி மாணவர்கள் மட்டும் சிறப்பாக இருக்கிறதில்லை, அதையும் தாண்டி இந்த சமூகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தாளாளர் டாக்டர் சரவணகுமார் அவர்களுடைய நோக்கம் அதுதான். அதை பேஸ் பண்ணி எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் எங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் நாங்கள் எங்கள் தாளாளர் டாக்டர் சரவணகுமார் அவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வரக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபீஸில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு குழந்தையோடைய அந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த இயர் செலக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு கிளாஸில் இருந்தும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இதுபோக 10th-லேருந்து 11th 12th வரக்கூடிய மாணவர்களுக்கு 490 மார்க்ஸ் அப்படின்னா 485 மார்க்ஸ் அப்படிங்கப்போ நாங்கள் வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் யூஜி வித் பிஎட் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் 6th to 8th ஹேண்டில் பண்ணுறாங்க. 9th to 12th ஹேண்டில் பண்ணக்கூடிய பிஜி டீச்சர்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஆல் த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ். தே ஆர் வெல் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இந்த எஸ்பிஎல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு எலெக்ஷனை எப்படி கண்டெஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் கண்டெக்ட் பண்ணுவோம். எஸ்பிஎல்ஸ், ஏஎஸ்பிஎல்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கணும். தே பிளே அ வெரி குட் ரோல் இன் அவர் ஸ்கூல். சென்ற ஆண்டு எங்கள் பள்ளியிலிருந்து இந்த ஸ்கவுட் அண்ட் கைடில் ஒரு 4 மாணவர்கள் கவர்னர் அவார்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 18 மாணவர்கள் கவர்னர் அவார்டுக்குரிய தேர்வு எழுதியிருக்காங்க. அவர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு இருக்கோம். இது போக என்எஸ்எஸ் யூனிட் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமப்புற பகுதிகளில் எங்களோட செயல்பாடுகள் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எதற்காகனா மாணவர்கள் முழுமையாக ஒரு பள்ளியிலேருந்து வெளியே போகும்போது அத்துணை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போகணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். அப்படின்றதுனால கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அத்தனை யூனிட்ஸும் ஸ்கூலில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தனித்தனியாக அதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க அத்தனை விஷயங்களையும் ரொம்ப சிறப்பாக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க அப்படின்றது எங்கள் பள்ளியினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. ஸோ பெற்றோர்களை, மாணவர்களை அன்போடும் அரவணைப்போடும் அழுத்தமில்லாமல் அவங்க விரும்பக்கூடிய விஷயங்களை செய்ய வைத்தால் எல்லா குழந்தையும் சிறந்த குழந்தைகளாக வரும் என்பது தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம்.